இது ஒரு பேப்பர் வச்சுருக்கீங்க, ஒரு லெட்டரோ அல்லது ஒரு ஏதோ ஒரு படமோ ஏதோ இதை காப்பி எடுக்கணும். கொண்டு போகிறீங்க, காப்பி எடுக்க கொடுக்குறீங்க. காப்பி எடுக்கிற ஷாப்பில் காப்பி எடுத்துகிட்டு அதை ப்ரூஃப் ரீட் பண்ணுறதுக்கு 10 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்களா? அங்கே காப்பி எடுத்து அதை ப்ரூஃப் ரீடாக பண்ணுறாங்க. அப்படி வேலைக்கு 10 பேரை வச்சான்னா அவன் திவால் ஆகிடுவான். ஏன்னா முட்டாள்னு அர்த்தம். காப்பி எடுத்தால் அதை ப்ரூஃப் ரீட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு புள்ளியோ ஒரு கமாவோ கூட மாறாது, சான்ஸே கிடையாது. இதில் என்ன இருக்குதோ அப்படியே தான் அது டூப்ளிகேட்டாக ஆகுமே ஒழிய இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இருக்காது. இதெல்லாம் அச்சியந்திரமாக இது போட்டு அச்சு கோத்து, இது டெக்னாலஜி வேறங்க. இது இதில் இருக்கிறது அப்படியே காப்பி ஆகுது. இதை புரிஞ்சுக்கணும். எப்படி காப்பி ஆகுது? நீங்கள் கொண்டு போய் அதை மிஷினில் வைக்கிறீங்க. மிஷினில் வச்சோன்னா அதை மூடுறீங்க. ஏன்னா அது உள்ள ஒரு வெளிச்சம் வரப்போகுது. அப்படி கண்ணே குருடாக்கக்கூடிய அளவுக்கு பிரைட் லைட் அது. அதனால தான் அதை மூடுறீங்க. இந்த பேப்பரை வச்சு அந்த இதை மூடுறீங்க. மூடி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு வெளிச்சம் அடிக்குது. வெளிச்சம் அடித்து என்ன பண்ணுகிறது? உங்களுடைய பேப்பரில் நீங்கள் வச்சிங்கள காப்பி பண்ணுறதுக்கு அந்த பேப்பரில் இருக்கிற அந்த படத்தையோ லெட்டரையோ அதில் இருக்கிற காரியங்களை என்ன பண்ணுது? அப்படியே கேப்சர் பண்ணி அதை கொண்டு போய் அந்த காலியாக இருக்கிற பேப்பரில், காப்பி எடுக்க விரும்புகிற பேப்பரில் அதை இம்ப்ரிண்ட் பண்ணுது. அது இந்த வெளிச்சம் அந்த வேலையை செய்கிறது பாருங்கள். போலரைசேஷன் அப்படின்றாங்க. அதை போலரைஸ் பண்ணுது. அதை போலராய்டு கேமரான்லாம் கேள்விப்பட்டிருங்க. அதுதான் அது பண்ணுது. ஆளை பிக்சர் எடுக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக எடுத்து கொடுக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். 1 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவே வெளியே வந்துடுது. கேப்சர் பண்ணுது. இந்த பிக்சரை கேப்சர் பண்ணி இதில் இருக்க பிக்சரை அல்ல பொருளை காரியங்களை அந்த பேப்பரில் ஏற்றுது. நீங்கள் அவசர அவசரமாக இதை ஏற்றுனோன்னு டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, வெள்ளை பேப்பராக இருக்கும். என்னங்க ஒன்றுமே இல்லைன்னு வைங்க. ஒன்றுமே இல்லை கிடையாது. அந்த வெள்ளை பேப்பரில் இந்த லெட்டரில் இருக்கிறது இருக்குது. ஆனால் உங்களுடைய இந்த கண்ணுக்கு அது தெரியாது. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டீங்க. இதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன? இதில் கேப்சர் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்கிறது அங்கே இம்ப்ரிண்ட் ஆகிடுச்சு. வெள்ளை பேப்பரில் இம்ப்ரிண்ட் ஆகிருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நீங்கள் உள்ளே வச்சு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன? அது ஒரு கார்பன் காட்ரேஜ் ஒன்று இருக்குது. அது வழியாக போகிறது. அது வழியாக போகும்போது அந்த கார்பன் காட்ரேஜ் என்ன பண்ணுது? இந்த வெள்ளை பேப்பரை மொத்தமாக கருப்பு பூசுறது இல்லை. அதில் இந்த கார்பன் பேப்பரில் எங்கெல்லாம் எழுத்துகளுடைய லைன் வருதோ அங்கே மட்டும் அந்த கருப்பை அழகாக பூசுது. கரெக்டாக செலக்டிவாக பூசுகிறது. பூசி அதன் விளைவாக தான் பிரிண்ட் அவுட் ஆகி வெளியே வருது. ஏற்கனவே பிக்சர் அங்கே இருக்குது. அது மேலே அந்த கார்பன் காட்ரேஜ் போகிறதுனால அதனுடைய அதில் இருக்கிறத அது வெளிக்கொண்டு வருகிறது. இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா அந்த கார்பன் காட்ரேஜ் வந்து அந்த கருப்பு இதை அப்ளை பண்ணுது. இப்போ பார்க்க முடியுது. வசனம் அப்படி தான் வேலை செய்யுது. இதில் இரவும் பகலும் தியானமாக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க? இதை வச்சு இதை பார்த்து கொண்டு பிரச்சனையில் பார்க்காமல் இதை பார்த்து கொண்டிருக்கும்போது இங்கே இருக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லுகிற இந்த நல்ல காரியங்களை என்ன பண்ணுது? வெளிச்சம், இதை குறித்த வெளிச்சம் உண்டாகுது. எல்லாம் சொல்லுங்கள், வெளிச்சம். அந்த காப்பிங் மிஷினில் லைட் அடிக்கிற மாதிரி பயங்கரமான, அதை விட பயங்கரமான லைட் இது. இது அடிச்சதுன்னா இங்கே இருக்கிறத அது என்ன பண்ணுது? கேப்சர் பண்ணி கொண்டு வந்து இருதயத்துக்குள்ள அதை பதிக்கிறது. இங்கே இருக்கிற சுகம் இப்போ இங்கே இருதயத்துக்குள்ள வந்துடுது. இங்கே இருக்கிற வெற்றி என்று இருதயத்தில் வந்து பதிஞ்சிருது. இங்கே இருக்கிற வாழ்வு, இங்கே இருக்கிற ஜெயம் என்று இருதயத்தில் வந்து பதிஞ்சிருது. இங்கே இருக்கிற காரியங்கள் இருதயத்திலே வந்து பதிந்து விடுகிறது. அதுக்கப்புறம் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். கொஞ்சம் காலம் காத்திருக்கணும், அவ்வளோதான். உடனே பார்த்துட்டு என்ன இன்னும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா கூடாது. இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன? பிரிண்ட் அவுட்டு. இங்கே இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. வெளியே ஒன்றும் தெரியல, ஆனால் இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. இதிலேயே பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து இருதயத்தில் பதிஞ்சிருச்சு. ஏன்னா வெளிச்சம் வந்து அடித்து அந்த வெளிச்சத்தின் விளைவாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்ச காரியங்கள் அப்படியே இருதயத்தில் போய் பதிஞ்சிருச்சு. அதன் விளைவாக இப்போ பிரிண்ட் அவுட் வரப்போகுது. பிரிண்ட் அவுட் எப்படி வரும்? வாழ்க்கை தான் பிரிண்ட் அவுட்.